வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். இந்த கறிக்கு நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா வகை சாதத்துக்கும் அருமையான சைட் டிஷ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 200 கிராம் பீன்ஸை வாஷ் பண்ணிவிட்டு 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிய வச்சுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெயில் பொரியும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்க 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. 3 நிமிஷமாக வதக்கியாச்சு. அடுத்து மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு இந்த பீன்ஸையுமே எண்ணெயிலேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. பீன்ஸை சேர்த்து வதக்கும் போதும் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷமாக பீன்ஸும் வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அல்லது 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் நல்லா 1 நிமிஷத்து போல் வதக்கி விட்டுக்கங்க. தக்காளியை வதக்கிட்டு இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பீன்ஸ் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு பீன்ஸ் ரெண்டுமே நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்கும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி செஞ்சு பாருங்கள். இது எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே இந்த டிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.